ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதற்கப்புறம் வரக்கூடிய வருடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு மிக முக்கியமாக ஒரு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை, சரிங்களா? அந்த அரசு வேலையை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கு. அதற்கான கிளாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா 24/7 ஆன்லைன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சொல்யூஷனாக இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா 24/7 தமிழ் பிளாட்ஃபார்ம். ஓகே, உங்களுக்கான வீடியோஸ், உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி உங்களுக்கான பெய்ட் கிளாஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப சேஃபாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நம்மளோட தமிழக அரசாங்கமும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஓகே அந்த டூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வெடிக்கிறதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அந்த டைம் கடைபிடிப்போம் அப்படின்றத நான் நம்புகிறேன். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட அடா 24/7 தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீபாவளி சிறப்பிக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் மெகா பேக் மற்றும் தமிழ்நாடு மெகா பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம 2x வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, சரிங்களா? ஸோ என்னோட கோட் Y836 ஓகே, இந்த கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓகே ஆஃபர்ஸ் அப்படின்றது நிறையவே கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டிஎன் மெகா பேக் பார்த்தீங்கன்னா 5199 உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதேமாதிரி 3999 பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பார்த்தீங்கன்னா உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வருஷம். ஓகே, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 2027 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த பேட்சஸ் அப்படின்றது ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் அல்டிமேட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் தனியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே எஸ்ஐ பேட்ச் அதிகாரம் பேட்ச் இருக்குது. அதேமாதிரி பிரம்மா 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது. அதே மாதிரி ஓகே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிக்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கு மற்றும் இதற்கப்புறம் வரக்கூடிய 5 நாட்கள் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தா தமிழ் ஒர்க் ஷாப். ஏன்னா நம்மளோட தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்மளோட டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன் டெட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி டிஎன்யூ எஸ்ஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்படின்றது காமனாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days இலக்கணத்துக்கான ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்து இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றத நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ணா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும், சரிங்களா? அதே மாதிரி கீழே சப்போர்ட் நம்பருக்கு உங்களுக்கு அட்மிஷனை பத்தின ஏதாவது queries இருக்கு அப்படினாலுமே மறக்காம ஓகே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே நம்ம தமிழ் பொறுத்தளவுக்கு இலக்கணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இலக்கணத்துல இருந்தா கேள்விகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இலக்கணம் பொறுத்தளவுக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வகையான இலக்கணங்கள் அப்படின்னு இருக்குப்பா. அதுல முதல் வகை பார்த்தா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 இலக்கணத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் 5 days ஒர்க் ஷாப் அப்படின்றதுல நம்ம கொண்டு போறோம். ஓகே, ஸோ இந்த எழுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இருக்கும், அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி. ஸோ டோட்டலாக 5 daysக்கு ஒட்டுமொத்தமான இலக்கணத்துக்கான ஒர்க் ஷாப் அப்படின்றத நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் நம்ம வீடியோவை தெளிவாக உட்காந்து பார்த்தீங்கனாலே போதுமானது, சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எழுத்து இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி எழுத்து இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுத்து அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஓகே எல்லாத்தையுமே காமனான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்மளோட வகுப்புகள் முழுக்க 100% பள்ளிப்பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு புக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நியூ புக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th புத்தகம் இருக்குதுங்களா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகே, இந்த லெவலில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறோம். ஸோ உங்களோட தேர்வு நோக்கில் ரொம்ப பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இந்த இலக்கணம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்க போகுது, சரிங்களா? எஸ், அப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு எழுத்து அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே என்னோட பேர் அருணன் அப்படின்னு வச்சுக்கோலாம். ஆ ரு ந இன் அருணன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆ என்பது ஒரு எழுத்து, ரு என்பது ஒரு எழுத்து, நா என்பது ஒரு எழுத்து, இன் என்பது ஒரு எழுத்து. அப்போ ஒரு எழுத்தை எழுதுறதுக்கு எனக்கு என்னப்பா வேணும்? ஓகே வரி வடிவம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது.
ஓகே, வரி வடிவம்னா என்னது? அந்த எழுத்துக்கு வழங்கப்படுகின்ற வடிவம் தான் வரி வடிவம் அப்படி சொல்லும். அதே மாதிரி ரெண்டாவது என்ன வடிவம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒலி வடிவம் அப்படின்றது தேவைப்படுது. இது ரெண்டுமே இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்லணும்னா இதை வந்து ஒரு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு எழுத்து என்பது வரி வடிவமும் இருக்க வேண்டும், ஒலி வடிவமும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் பார்த்தா இதை நம்ம என்ன சொல்லணும்னா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து. அதே மாதிரி தமிழ்ல மொத்தம் எத்தனை வகையான எழுத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 247 எழுத்துக்கள் இருக்கு. அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பகுப்பு முறைகளா பிரிக்கிறாங்க. அதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து, இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து, மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து, நான்காவது வகை பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இல்ல உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 12 எழுத்துக்கள் இருக்கு. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 18 எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் சேர்ந்து நமக்கு உயிர்மெய் வருது. இங்க பாருங்க, இங்க ஒரு 12 எழுத்துங்களா, இது ஒரு 18 எழுத்துங்களா, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 216 எழுத்துக்கள் வருது. ஸோ நான்காவது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து, ஒரே ஒரு எழுத்து, தனித்த வடிவம் கொண்டது. அப்போ 12, 18, 216, 1 இது எல்லாமே ஆட் பண்றப்ப தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டோம்னா 247 அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல் வகை நம்ம என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ் ஓகே உயிர் எழுத்து அப்படின்றது பார்த்தோம். இரண்டாவது வகை பார்த்தா மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோம். ஓகே, உயிர் எழுத்து அப்படின்றது பாருங்க. ஓகே, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்னப்பா? காற்று. ஓகே, ஏர் இருக்கு தெரியுங்களா? ஸோ காற்று இல்லாமல் நம்மளால வாழ முடியுமானா கண்டிப்பா வாழ முடியாது. அப்போ காற்றின் உதவியோடு பிறக்கின்ற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்படி சார் காத்தோட உதவியால நம்மளுக்கு வந்து எழுத்து பிறக்குமா அப்படின்னு பண்ணா எஸ் கண்டிப்பா பிறக்கும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஓகே உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குல்ல, இது நீங்க சொல்றப்ப ஓகே வேகமா வந்து சவுண்டை வெளியும் விட தேவையில்ல, இல்லை இதுக்குன்னு நீங்க வந்து ஓகே என்ன பண்ண தேவையில்ல, ஓகே ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, வாயை மட்டும் ஆ அப்படின்னு சொல்றதா ஆ அப்படின்ற ஒரு எழுத்து பிறக்குது. ஆ இ ஈ உ ஊ. அப்போ நீங்க ஜஸ்ட் வாயை குவிக்கிறது, வாயை விரிக்கிறது, ஓகே அதே மாதிரி வாயை வந்து திறக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு சில எழுத்துக்கள் பிறக்குது. அது எதோட உதவியோடு பிறக்குதுன்னா காற்றுடன் உதவியோடு பிறக்குது. அப்படி பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12 எழுத்துக்கள் இருக்கு. அதுல குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குப்பா. ஓகே, குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 7 எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5, நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 எழுத்துக்கள். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். ஓகே, மெய் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? மெய்னாலே உடல். ஓகே, உடல் அல்லது உடம்பு. அப்போ உடம்பின் அடிப்படையில் பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உடம்போட உதவினா என்ன சார் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு சில பார்ட் இருக்கு தெரியுங்களா, அந்த பார்ட்டோட ஹெல்ப்போட பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18. ஓகே, மொத்த மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்றது 18. இங்க உயிரெழுத்து எல்லாமே காற்றோடு உதவியோட பிறக்குது, ஆனா மெய் எழுத்து பார்த்தீங்கன்னா உடம்போட உதவியோட பிறக்குது. அப்ப உடலின் அடிப்படையில் பிறக்கின்ற எழுத்துக்களை நம்ம வந்து 3 வகையா பிரிக்கிறோம். அதில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், மூன்றாவது பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். இல்ல வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தா கசட தவற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது புள்ளி வச்சா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் பார்த்தா ஞனன நமன அப்படின்னு சொல்லுவோம். இடையின எழுத்துக்கள் பார்த்தா எரள பழல அப்படின்னு சொல்லுவோம். இதை புள்ளி வச்சோம்னா இ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. அப்ப எப்பயுமே ஒரு மெய் எழுத்து அப்படின்றது பார்த்தா எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு புள்ளி அப்படின்றது பார்த்தா மேல கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அப்போ ஒரு மேல ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெய் எழுத்துக்கு இன்னொரு பேருமே இருக்குப்பா, என்ன பார்த்தீங்கன்னா ஒற்று எழுத்து. ஓகே, அந்த புள்ளிக்கு மேல பார்த்தீங்கன்னா என்னது, ஓகே ஒரு எழுத்து ஒட்டிட்டு இருக்கிறதால ஒற்று எழுத்து அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு. அப்போ வல்லின எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. அப்போ 3 6 18 அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா எங்கப்பா, நம்ம மார்புல இருந்து பிறக்குது. அதே மாதிரி மெல்லினம் பார்த்தீங்கன்னா மூக்குல இருந்து பிறக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இடையினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்துல இருந்து பிறக்குது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம் இப்பதான் நான் சொன்னேன், மெய்யினாலே உடம்பு. அப்போ நம்ம மார்புல இருந்து ஒரு சில எழுத்துக்கள் பிறக்குது, கழுத்துல இருந்து ஒரு சில எழுத்துக்கள் பிறக்குது, மூக்குல இருந்து ஒரு சில எழுத்துக்கள் பிறக்குது. சரிங்களா? இந்த நேரத்தில் நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா இங்க உயிர் எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா, உயிர் எழுத்துக்களும் எங்க இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா கழுத்துல இருந்து தான் பிறக்குது. இது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உயிர் எழுத்துக்கள் கழுத்துல இருந்து பிறக்குது. வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து. சரிங்களா? இதான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பிறக்கின்ற இடம்.
அடுத்தது உயிர் மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்வதால் எனக்கு உயிர்மெய் அப்படின்றது கிடைக்குது. ஓகே, அப்படின்னு பார்க்குறப்ப கா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். கான்ற எழுத்து எப்படி பிறக்குது? இக்கும் ஆவும் சேர்றப்ப எனக்கு கான்னு பிறக்குது. ஓகே, அதே மாதிரி பாருங்க, இக்கு கூட்டல் ஓ, இக்கு ஓ, அப்ப என்ன ஆகுது? கோ அப்படின்ற ஒரு எழுத்து பிறக்குது. அப்ப கா என்பது குறில், கோ என்பது நெடில். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, குறில்னா குறுகிய எழுத்தை உடையது, குறுகிய ஒலியை உடையது. நெடில்னா நீண்ட வடிவமைப்பை உடையது. ஓகே, நீண்டு ஒலிப்பதான் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னு பார்க்குறப்ப உயிர்மெய் எழுத்து பொறுத்தளவுக்கு ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்தால் எனக்கு உயிர்மெய் எழுத்தானது கிடைக்கிறது. ஓகே, நான்காவது ஆயுத எழுத்து. ஒரே ஒரு எழுத்து இருக்கு. ஓகே, அப்போ அக்கு என்பது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து நம்ம சொல்லுவோம். இதை தமிழ்ல நம்ம என்னப்பா சொல்றோம்? அகேனம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தமிழ்ல என்ன சொல்றோம்னா அகேனம் அப்படின்னு சொல்றோம். அகேனம் என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா தனித்த ஒரு வடிவத்தை கொண்டதுதான் பார்த்தீங்கன்னா அகேனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மாத்திரை அப்படின்னு இருக்குப்பா. அப்போ தமிழ்ல எழுத்துக்கள் ஓகே ஒலிக்கின்ற கால அளவு இருக்கு தெரியுங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு எழுத்து ஒலிக்குவதற்கான கால அளவு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம 3 மணி நேரம் போகலாம், 4 மணி நேரம் போகலாம். அதே மாதிரி ஒரு சாங் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு டைமிங் இருக்குதுங்களா? அந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை உச்சரிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது அதன் கால அளவுன்னு இருக்கு. அந்த கால அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாத்திரை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முறை கண்ணிமைக்கவோ அப்படி இல்லைன்னா ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அப்போ குறிலுக்கான மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாத்திரை. நெடிலுக்கான மாத்திரை என்னப்பா? 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்து ஒற்றெழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கான மாத்திரை பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கான மாத்திரை அளவு என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேரே எடுத்துக்கலாமே, அருணன். ஓகே, என்னோட பேருக்கு என்ன மாத்திரை வருதுன்னு பார்க்கலாமா? 1 1 1 அரை. ஏன்னா ஆ என்பது குறியில் எழுத்து, ரு என்பது குறியில் எழுத்து, நா என்பது குறில், இன் என்பது ஒற்று எழுத்து. அப்போ இது மூணுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 3½ மாத்திரை அப்படின்றது என் பேருக்கு வருது. சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா உங்களோட பேருக்கு என்ன மாத்திரை வருதுன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எழுத்தும் பார்த்தீங்கன்னா நெடில எழுத்துனா 2, குறில்னா 1, ஒற்றை எழுத்துனா அரை, அதே மாதிரி ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. ஓகே, அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரோட அளவீடு என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு. மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அப்ப மொழி அப்படின்றது பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. அப்ப சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? மொழி அப்படின்னு இருக்கு. அப்ப சொல்லுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுத்து வரப்போகுது, சொல்லுக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வராது. ஓகே, முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குதுங்களா? அந்த 12மே நம்மளுக்கு எங்க வரப்போகுது? சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சானா, சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ அந்த மாதிரி எழுத்துக்களும் இருக்கும். கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மளுக்கு என்ன இருக்கு? சொல்லுக்கு முன்னாடி வரலாம்னு சொல்லிருக்காங்க. அப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னா என்னப்பா? அப்போ ஒரு சொல்லுக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லுக்கு முதலில் வராது. கரெக்ட். இப்போ ஒண்ணும் இல்லப்பா, இங்க எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு தொடர் இருக்கு. இங்க பாருங்க, இத்துன்றது சொல்லுக்கு நடுவுல இருக்கு, அதே மாதிரி சொல்லோட கடைசியில இருக்கு. சொல்லுக்கு முதல்ல எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்போ நம்மளுக்கு என்னது? மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு முதலில் வராது. ஆயுத எழுத்துமே என்னது? சொல்லுக்கு முதலில் வராது. அப்ப வர்றது என்னது? வராது என்னது? முடிஞ்சு, சிம்பிள். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் என்னது? இறுதி ஆகாத எழுத்துக்கள் என்னது? அப்போ இறுதி எழுத்துக்கள் இங்க பாருங்க, இதான் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க. அப்ப என்னென்ன இறுதியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் இறுதியில் வரும். ஓகே, இங்க பாருங்க, இதுல நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இணைத்து. ஓகே, தூ, இத்து கூட்டல் ஊ தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? தூணு மாறுது. சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து ஒரு உயிர்மெய் எழுத்தா பின்னாடி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் மட்டும் சொல்லின் இறுதியில் வரும் சொல்லியிருக்காங்க. அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும். ஓகே, அளபடை அப்படின்றது நம்ம பின்னாடி அந்த கான்செப்ட் படிப்போம். சரிங்களா? அளபடையில பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு கடைசியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரலாம்னா ஒரு உயிரெழுத்து வரலாம். அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. அப்ப உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, ஆனா ஒரு டைம் வரும். எங்கன்னா அளபடையில மட்டும்தான் வரும்.
ஆயுத எழுத்து சொல்லோட இடையில வராது. ஏன்னா சொல்லோட இடையில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஆயுத எழுத்து அப்படின்றது வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரக்கூடியது. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். கரெக்ட். ஏன்னா இங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தான். ஓகே, வேற என்ன இருக்கு? மெய் எழுத்துக்கள். ஓகே, எல்லாமே பார்த்தா சொல்லுக்கு கடைசி தான் வருது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அஃது. ஓகே, அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு எங்க இருக்கு? சொல்லோட நடுவுல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. சொல்லின் முதல்ல வரக்கூடியது எது, வராதது என்னது, இறுதியில வரக்கூடியது என்னது, வராதது என்னது, அதே மாதிரி நடுவுல வர்றது என்னது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம வரப்போறோம். கண்டிப்பா இதுவரையும் எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, எழுத்துக்களின் வகைகள். அப்ப எழுத்துக்கள் பொதுவாக எத்தனை வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எழுத்துக்களை 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். அதுல முதல் வகை பார்த்தா முதல் எழுத்துக்கள், இரண்டாவது வகை பார்த்தா சார்பு எழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா 30 எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப அந்த 30 அப்படின்ற ஒரு பகுப்பு முறை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 12 கூட்டல் 18 ஈக்குவல் டு 30 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப 12 எழுத்துக்கள் நம்மளுக்கு என்ன இருக்கு? உயிர் எழுத்துக்கள் இருக்கு. 18 எழுத்துக்கள் என்ன இருக்கு? மெய் எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டுமே சேர்த்தா நம்மளுக்கு என்ன வருது? 30 எழுத்துக்கள் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா 10 வகையா பிரிக்கிறோம்பா. ஓகே, சார்பு எழுத்துக்களை 10 வகையா பிரிக்கிறோம். ஓகே, அந்த சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா இங்க இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். அந்த 10 வகை தான் பார்த்தீங்கன்னா இது: உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 10 வகையா நம்ம என்ன பண்றோம்னா ஓகே அந்த சார்பு எழுத்துக்களை நம்ம வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுல ஒவ்வொன்றுமே நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எப்பயுமே இந்த சார்பு எழுத்துக்கள் பொறுத்த அளவுக்கு மறந்துடவே கூடாது. ஓகே, அதே மாதிரி உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா, ஒற்றளபடை இருக்கு தெரியுங்களா. இப்போ அளபடை எத்தனை வகைப்படும் கேட்டானா 2 வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா உயிரளபடை, மற்றொன்று ஒற்றளபடை. இந்த உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கேட்டாங்க அப்படின்னா 3 வகைப்படும் அப்படின்னு நீங்க எழுதுறோம். புரியுதா? அடுத்த பாருங்க, குறுக்கம், 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 குறுக்கம். அப்ப இது 4மே பார்த்தா குறுக்கத்தின் வகைகள். அப்ப குறுக்கம் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 4 வகைப்படும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க அளபெடை, அளபெடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா. அப்போ பொதுவா இந்த அளபெடை அப்படின்றது பார்த்தா அளபெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அளபடை அப்படின்னாலே என்னது? ஒரு எழுத்து நீண்டு ஒலிக்கும் தன்மை உடையது. ஓகே, நீண்டு ஒலிக்கும் தன்மை உடையதான் பார்த்தீங்கன்னா அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்க குறுக்கம், குறுக்கம்னு இருக்கு. குறுக்கம்னா என்னது? குறுகி ஒலிப்பது. ஓகே, குறுகிய ஒலிப்பு முனையை உடையதான் பார்த்தீங்கன்னா குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களாப்பா? இதுல 2 நம்மளுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு. உயிர்மை அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உயிரும் மெய்யும் சேர்றதால உயிர்மை எழுத்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆயுத எழுத்து வந்து தனித்த வடிவம் உடையது. இதுக்கு வந்து பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகே, ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது 4வதுல இருந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இக்குன்றது ஒரு மெய் எழுத்து, ஆன்றது உயிர் எழுத்து, அப்ப கான்ற ஒரு உயிர்மை எழுத்து அப்படின்றது நம்மளுக்கு வந்து கேட்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கேள்வி வந்து கூற்று காரணம் கொடுக்குறப்ப இப்படி கூட கேட்கலாம்ப்பா. கா என்பதற்கான வரி வடிவம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஒலி வடிவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப இதோட வரி வடிவம் வந்து எதை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலி வடிவம் பார்த்தீங்கன்னா எதை ஒத்திருக்கும்? உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இதை மறந்துடாதீங்க, எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, வரி வடிவம் மெய்யை சார்ந்தது, ஒலி வடிவம் பார்த்தீங்கன்னா உயிரை சார்ந்தது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அடுத்த பாருங்க, ஆயுதம். ஆயுதத்திற்கான வேறு சில சிறப்பு பெயர்கள் என்ன சொல்லிட்டு கேட்டானா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். இது இல்லாம பார்த்தா கூன் அப்படின்ற ஒரு பெயருமே பார்த்தா இந்த ஆயுத எழுத்துக்கு இருக்கு. கூன் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனித்த வடிவம் கொண்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? 3 புள்ளி கூன் வடிவம் மாதிரி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கூன் எழுத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் பொறுத்தளவுக்கு சொல்லோட இடையில மட்டும் தான் வரும், சொல்லோட கடைசியிலும் இருக்காது, சொல்லோட முதல்லையும் இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். 3வது பாருங்கப்பா, உயிரளபடை பொறுத்தளவுக்கு ஓகே 3 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அளபடை அப்படின்றத நீண்டு ஒலிப்பது தான் பார்த்தீங்கன்னா அறபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, ஓதல் வேண்டும், கெடுப்பதும், உரணசை. ஓகே, இது எல்லாமே பார்த்தா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். அப்ப செய்யுளில் மொழிக்கு முதலில், இடையில், இறுதியில் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7. அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 7 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 7 எழுத்துக்களும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா
ஒலிக்கும் போது ஓகே அளபடையில மட்டும் நான் சொல்றேன். ஓகே அதோட இனமான குறில் எழுத்தோட சேர்த்து ஒலிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப ஓவோட இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ. கெடுப்பதும், அப்ப கெடுப்பதும் அப்படின்றத நம்ம எப்படி எழுதும்? இத்து கூட்டல் ஊ. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூண் எழுதும். அப்ப ஊவோட என்ன எழுத்து என்னது? ஊ வந்துருச்சா? எஸ். மூணாவது பாருங்க உரணசை. அப்ப சைனானது ஐ தான் பார்த்தீங்கன்னா ஓகே அதோட ஒலிப்பு முறை முடியுது. அப்ப ஐயோட இன எழுத்து என்னப்பா? இ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஐ ஈல முடியுது. இதே பார்த்தீங்கன்னா அவ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதோட இன எழுத்து என்னது? ஊ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வோட இன எழுத்து ஊ. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே குறியில எழுத்துக்கள் நெடில எழுத்துக்கள் பொறுத்தளவுக்கு நெடில எழுத்துக்களுக்கான இனம் பார்த்தீங்கன்னா அதோட குறியில எழுத்துக்கள் அப்படின்றதான். அடுத்து பாருங்க உயிரிழ படை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறோம்னா 3 வகையா பிரிக்கிறோம். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. ஓகே இல்ல செய்யுளிசைக்கு இன்னொரு பேருமே இருக்குப்பா. என்ன அப்படி பார்த்தா இசை நிறை. ஓகே இசை நிறை அளபடை அப்படின்னு இருக்கு. ஏன்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன ஆகுது? அளவு எடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இரண்டாவது பார்த்தா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை பொறுத்தளவுக்கு ஒரு இனிய ஓசைக்காக எழுத்துக்கள் அளவெடுக்கும். அடுத்த மூன்றாவது சொல்லிசை அளபடை பொறுத்தளவுக்கு ஒரு பெயர் சொல் ஏதாவது ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பெயர் சொல்ல ஒரு எச்ச சொல்லாக மாற்றுவது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே பாருங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களுக்கு அடுத்தது என்னது? அதோட குறியில எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும். இதுதான் பார்த்தா இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். அப்ப செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இசை நிறை அளபடை. இங்க பாருங்க ஓதல் வேண்டும், உரார் குறு நோய், நல்ல படா. படா அப்படின்னு சொல்ல முடியுதா? டாவை எப்படி எழுதலாம்? இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாமா? அப்ப ஆவோட என்ன எழுத்து என்னது? ஆ. அதே மாதிரி நல்ல உரார் குறு நோய், ஓதல் வேண்டும். அப்ப சொல்லோட முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், கடையிலையும் வரலாம். செய்யுள்ள ஓசை குறையிறப்ப மட்டும் தான் என்ன ஆகுது? இந்த எழுத்துக்கள் அளவெடுக்குது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அளபடை அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு. அடுத்த பாருங்க ரெண்டாவது வகை. ஓகே இன்னிசை அளபடை. ஓகே இன்னிசை அளபடை பொறுத்த அளவுக்கு ஓகே செய்யுள்ள வந்து ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா இன்னிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. ஓகே இதுல பெரிய டிஃபரன்ஸா இது இல்லை. கெடுப்பதும் ஆனா அதோட ஒலிப்பு முறையில ஒரு இன்னிசையை வந்து கொடுக்கணும். அதனால கெடுப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும் செல்வதும் அப்படின்னு சொல்லும் போதே லைட்டா அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சென்ட் உங்களுக்கு வருதுங்களா? ஓகே அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லிசை அளபடை. இங்க பாருங்க உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உலேன். அப்ப உரணசை ஓகே உரணசை பொதுவாக பார்த்தோன்னா நசை என்பது பார்த்தீங்கன்னா விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நசைக்கு பின்னாடி ஈ சேர்ந்ததால நசை அப்படின்னு மாறுது. அப்ப விருப்பம் என்பது விரும்பின்னு மாறுதுப்பா. அப்போ ஒரு பெயர் சொல் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு போனா எச்சமா மாறுது. ஓகே அதே மாதிரி பாருங்க தொகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வலை, வலையி, வளைத்து, தொகுத்து இந்த மாதிரி பல்வேறு பொருள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீனிங் தரதால இதை நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த பாருங்க ஒற்றலை படை பொறுத்த அளவுக்கு 11 எழுத்துக்கள் என்ன எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அளவெடுக்கும். ஓகே உயிரிழப்படை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் தெரியுங்களா? உயிரிழப்படையில உயிர் எழுத்துக்கள் மட்டும் தான் அளவெடுக்கும், வேற எதுவுமே அளவெடுக்காது. அதே மாதிரி இந்த ஒற்றலைப்படையில புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா? அது மட்டும் தான் நமக்கு வந்து அளவெடுக்கும், வேற எதுவுமே நம்மளுக்கு இருந்து எடுக்காது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 11 எழுத்துக்கள் எப்படி நம்ம பிரிக்கலாம்னா மெய் எழுத்துக்கள்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 எழுத்துக்கள், ஆயுத எழுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து. இந்த 11 எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் நம்ம ஒற்றலைப்படையில நம்மளுக்கு அளவெடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எழுத்துக்கள் தான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே ஞன நமன வா யா லா லா அக்கு. ஓகே ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வல்லின எழுத்துக்கள் இடம்பெறாது. அப்ப வல்லின எழுத்துக்கள் என்ன சொல்லணும் நம்ம? கசடதபர அது இடம்பெறாது. அதே மாதிரி இடையின எழுத்துல 2 எழுத்து வராது, ரா மற்றும் ரா வராது, மீதி எல்லாமே வரும் நமக்கு. இங்க பாருங்க எங்கிறைவன், எக்கிழங்கிய. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே எங்கிறைவன் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஒற்றலைப்படை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? வருது. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பஞ்சம், பஞ்சம். ஓகே பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பாருங்க இன்ஜின்றதை அளவெடுக்கலாமா? எஸ் ஈஸியா அளவெடுக்கலாம். ஓகே இதுவே இங்க பாருங்க இப்படி கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் மச்சம். ஓகே இது ஒற்றலைப்படையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே இங்க பாருங்க இச்சின்றது என்னது? ஒரு வல்லின எழுத்து. அப்ப வல்லின எழுத்து நம்மளுக்கு என்னது? இடம்பெறாது. அப்ப இங்க பாருங்க 2 டைம் இச்சு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னது? ஒரு ஒற்றலைப்படை கிடையாது.
புரியுதுங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வராத எழுத்து வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து பார்த்துலாமா? குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் பொறுத்த அளவுக்கு குறுகிய ஓசை உடைய உகரம் தான் பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் அப்படி சொல்றாங்க. ஓகே, குற்றிய உகரம். அப்ப உகரம் அப்படின்றது பாருங்க. ஓகே, உகர எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குசுடு துபுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இந்த குசுடு துபுருன்றது ஓகே சொல்லுக்கு முதல்ல வரப்ப என்ன ஆகுது, சொல்லுக்கு இடையில வரப்ப என்ன ஆகுது, சொல்லுக்கு கடைசியில வரப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது அப்ப கடைசியில வரப்ப மட்டும் தான் என்ன ஆகுது அப்படி பண்ணா ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப ஒண்ணுக்கு பதிலா என்ன ஆகுது, அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ் குற்றியல் உகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப குற்றியல் உகரத்தை எப்படி நம்மளால பிரிக்க முடியும், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. அப்போ சு, கு, ரு, டு, து, பு இது எல்லாமே குசுடு துபுருல ஒரு வார்த்தை வருது. அதுக்கு முன்னாடி இருக்கின்ற எழுத்துக்களை பொறுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன ஆகுது, ஒரு எழுத்துக்கு பதிலா அரை எழுத்துல ஒலிக்குது. அவ்வளவுதான்ப்பா. அதே மாதிரி குற்றியல் உகரத்தோட வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையா பிரிக்கிறாங்க. நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இதுதான் அந்த 6 வகையான குற்றியல் உகரம். இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 6 வகையா நம்ம என்ன பண்ணோம்னா குற்றியல் உகரத்தை பிரிக்கிறோம் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க குற்றியல் இகரம். அப்ப குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் ஒரே மாதிரி தான். ஓகே, அங்க உகரம் இங்க இகரம் அவ்வளவுதான். சோ இந்த குற்றியல் இகரம் பொறுத்த அளவுக்கு 2 விஷயங்கள் இருக்குப்பா. ஓகே, ஒன்னு அதான் அசை சொல் இருக்கு தெரியுங்களா, அதை வச்சு நம்மளுக்கு வந்து குற்றியல் இகரம் அப்படின்றது வரும். இங்க பாத்தீங்கன்னா மியா அப்படின்றது ஒரு அசை சொல். ஓகே, கேள்மியா, செல்மியா. அப்ப கேள்மியாவை சேர்த்து எழுதுறப்ப கேன்மியா அப்படின்னு வரும், செல்மியாவை சேர்த்து எழுதுறப்ப சென்மியா அப்படின்னு வரும். அப்ப மீன்றப்ப நம்மளுக்கு என்னது, இம்மு கூட்டல் ஈ அப்படின்னு வரதால இந்த மீக்கான மாத்திரை அளவு என்னது, அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். புரியுதுங்களா? சோ மீ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஏன்னா மீ என்பது என்னது, ஒரு உயிர்மை எழுத்து. ஆனா இந்த இடத்துல அதாவது குற்றிய லிகர எழுத்தா மாறுறப்ப ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. சோ அப்ப மியா அப்படின்ற ஒரு வேர்டு எங்க வந்தாலுமே அது சேர்த்து எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது குற்றிய லிகரமா மாறுது. அதே மாதிரி பாருங்க, நாடு யாது, வண்டி யாது, கொக்கி யாது. அப்ப யாது யாது யாது. அப்ப யாது அப்படின்ற ஒரு சொல்லோட ஒரு டு, ஓகே, டு கு ஒரு குசுடு துபுரு இருக்கக்கூடிய குற்றிய லுகரம் சேர்றப்ப புரியுதுங்களா, யாதுக்கு முன்னாடி ஒரு குற்றிய லுகரம் இருந்துச்சுன்னா அது இகரமா மாறுது. நாடு கூட்டல் யாது, நாடி யாது. வண்டு கூட்டல் யாது, வண்டி யாது. கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது. அப்போ ஒரு யாது அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி ஒரு குற்றியலுகர சொல், அதாவது குசுடு துபுரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொல் வந்து சேரும் பொழுது அது நம்மளுக்கு என்னவா மாறுது, குற்றிய லிகரமா மாறுது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். ஓகே, இதுவும் நம்ம எப்பயுமே மறக்க கூடாதுப்பா. சரிங்களா? அடுத்து பார்த்தலாமா? ஓகே, ஐகார குறுக்கம். ஓகே, ஐகார குறுக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சொல்லிலே வரும் ஐகாரம் அப்படின்னாலே ஐ. அப்ப ஐ அப்படின்ற ஒரு எழுத்து தனித்து வரும் பொழுது எத்தனை மாத்திரையில ஒலிக்குது? ஏன்னா ஐ என்பது என்ன, நமக்கு நெடில் எழுத்து, 2 மாத்திரையில நம்மளுக்கு ஒலிக்குது. அப்ப குறுக்கம்னால என்னது, குறுகிய ஓசை உடையது அப்படின்றது நம்ம நல்லா தெரியும். பாருங்க, வையம், சமையல், பறவை. அப்ப ஐகாரம் முதல்ல வருது, இடையில வருது, கடையில வருது. ஓகே, கடையில கடைசியில வருது. அப்போ இந்த மாதிரி சொல்லோட முதல் இடை இறுதியில வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து என்னது, குறைந்து ஒலிக்கிறது. அப்போ இதுக்கான கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவாக கவனிச்சோம். ஃபர்ஸ்ட் ஓகே, ஐகாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்போ முதல்ல வரப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா 2 மாத்திரையில இருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையில ஒலிக்குது. சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா ஓகே, இடை மற்றும் கடை என்ன ஆகுது, ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்குது. ஓகே, அப்ப இங்க வையம் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப இங்க என்ன ஆகுது, வையன்றது 1.5 மாத்திரை, இங்க சமையல் 1, இங்க பறவைக்கு 1. புரியுதுங்களா? அப்ப குறைந்து ஒலிக்கின்ற ஓகே குறுக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் பொறுத்த அளவுக்கு அவ்வு வவ்வு ஓகே தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவுல ஒலிக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே ஔவையார், வவ்வால் அப்படின்ற ஒரு வேர்டு வரும்போது ஓகே அவ்வு வவ்வு அப்படின்ற ஒரு எழுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஓகே, ஐகாரம் மாதிரியே தான். ஓகே, ஆனா இந்த இது இருக்கு தெரியல, அவுகார குறுக்கம் பொறுத்த அளவுக்கு
சொல்லோட இடையில வந்து வராது, அதே மாதிரி சொல்லோட கடையில வராது. அப்ப சொல்லோட முதல்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த அவுகார குறுக்கமானது நமக்கு வரும் அப்படின்றத எப்பயுமே மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த பாருங்கப்பா. ஓகே, மகர குறுக்கம். மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. எது? மகர மெய்யானது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இங்க எக்ஸாம்பிள் பாருங்கப்பா. அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒலிக்கிறது. இப்ப வலம் வந்தான் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ அம்மா, அம்மா, அப்ப இம்முக்கான மாத்திரை என்னப்பா? அரை மாத்திரை. இப்ப பாடம், படித்தான், இதுக்குமே பார்த்தா அரை மாத்திரை. ஆனா இங்க வலம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்ல, அப்போ மகர மெய்யை தொடர்ந்து ஒரு வகர எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா கால் மாத்திரை அளவுல ஒலிக்குது. வேற எதுக்குமே கிடையாது. சரிங்களா? ஒரு மகர மெய்யை தொடர்ந்து ஒரு வகர எழுத்து. இப்ப வலம் வந்தான், அப்போ இங்க நம்மளுக்கு என்னது? ஒரு மகர குறுக்கம் இடம்பெறுகிறது. இப்ப வரும் கூட்டல் வண்டி, வரும் கூட்டல் வண்டி, இதுல மகர மெய் இருக்கான்னு பார்க்கலாமா? எஸ், மகர மெய்யை தொடர்ந்து வகர எழுத்து வர்றதால இங்க நம்மளுக்கு மகர குறுக்கமானது இடம்பெறும். புரியுதுங்களா? அப்போ கால் மாத்திரை அளவில் நம்மளுக்கு வந்து ஒலிக்குது. ஸோ ஃபைனலா பாருங்க, ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இப்ப அஃது, எஃகு ஆகிய சொற்கள்ல இருக்கக்கூடிய ஆயுத எழுத்து என்ன ஆகுது? தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இதுவே முள் கூட்டல் தீது, முக்டீது, கல் கூட்டல் தீது, கற்றீது அப்படின்னு சொல்லிட்டு ஆகுறப்ப அரை மாத்திரை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா கால் மாத்திரை ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஒவ்வொரு குறுக்கங்கள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சாப்பா? ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களோட வகைகள் மற்றும் தொகைகள் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட் 1 வீடியோ. ஓகே, பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அப்போ பார்ட் 1ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட சொற்களோட வகைகள் மற்றும் தொகைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே எழுத்துக்களோட வகைகள் மற்றும் தொகைகள் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, எத்தனை வகையா நம்ம வந்து சொற்கள் அப்படின்றது நம்ம வந்து எழுதியிருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட முதல் எழுத்துக்கள்லாம் என்னது, சார்பு எழுத்துக்கள்லாம் அது, ஓகே எழுத்துக்களோட வகைகள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ 1ல வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? எஸ், அதே மாதிரி நம்மளோட அடா 24/7ல தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது பார்த்தா 5199 ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுப்பா. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய்க்கு கிடைக்குது. ஓகே, என்னோட ஆஃபர் கோட் பார்த்தீங்கன்னா Y836. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் நம்மளோட அடா 24/7ல இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஓகே ஸோ நம்ம பேரை விட பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ Y836 ஓகே, இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நான் வேணா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக பார்த்தா வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதன் மூலயமா ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேப்பா, ஸோ இதான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். ஸ்டேட் எக்ஸாம் போய்க்கோங்க. ஓகே, தமிழ்நாடு போயிட்டீங்கன்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லா கோர்ஸுமே இதில் வந்து இருக்குப்பா. ஸோ எல்லாமே வித் டபுள் வேலிடிட்டியில் போகுது. அதான் அல்டிமேட்டான ஒரு விஷயம். சரிங்களா? இதில் வி வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து என்னென்ன பேட்ச் இருக்கோ எல்லா பேட்சுமே இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு மெகா பேக். சரிங்களா? இந்த தமிழ்நாடு மெகா பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7427 ரூபா. ஓகே, ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு நம்ம எவ்வளோ தரம் வந்து ஓகே ஸோ அலகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 7427 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆஃபர் ப்ரைஸாக இப்போ பார்த்தீங்கன்னா 5198 ரூபா வருது. பட் ஆனால் இந்த காஸ்ட் கூட உங்களுக்கு வந்து வராது. எப்போ அப்படின்னு பார்த்தா என்னோட கோடான Y836 அப்படின்றது யூஸ் பண்ணுறப்ப. அப்போ என் கோடை யூஸ் பண்ணுறப்ப பார்க்கலாமா? Y836 அப்படின்ற கோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப 5050 ரூபாய்க்கே கிடைக்குது. பார்த்தீங்களா? அல்டிமேட்டான ஒரு வாய்ப்பு. ஓகே, 32% ஆஃபரில் 5050 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறப்ப 2376 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிடக்ஷன் ஆகுது. ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஓகே 50-50ல உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளோட பேட்ச் வாங்க முடியும். அதற்கு Y836 அப்படின்ற ஒரு கோடு வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு மெகா பேக், நீங்கள் எந்த ஒரு பேட்சாக இருந்தாலுமே வாங்குறப்ப என்னோட கோடு யூஸ் பண்ணி வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ் மக்களே, ஸோ இன்னைக்கான டே 1க்கான ஒர்க் ஷாப் அப்படின்றது முடிஞ்சிச்சு. நாளைக்கு டே 2க்கான ஒர்க் ஷாப் அப்படின்றது நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த தீபாவளி டேஸ் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.
ஓகே. அதே மாதிரி நம்ம வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைம் தான் நம்மளோட ஊருக்கு போவோம், நம்மளோட வீட்டுக்கு போவோம். ஸோ மீதி எல்லா நாளுமே உட்காந்து படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு தான் நம்ம வந்து இருக்கோம். சரிங்களா? இருக்கின்ற இந்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. சேஃபாக எல்லாமே கொண்டாடுங்க. ஓகே. குழந்தைங்க பக்கத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் இது பண்ணாதீங்க. ஏன்னா ஓகே ஸோ இந்த ஒரு பண்டிகை நாட்கள் வர்றதே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஓகே. அது கொஞ்சம் விபரீதமா போய் முடியக்கூடாது. சரிங்களா? அதனால பொறுமையா ஓகே ஸோ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் சுற்றத்தாருக்கும், உங்கள் உற்றத்தாருக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நாளைக்கு சொல்லி இலக்கணம் அப்படின்ற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.